ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு டிகுலோஸ் முக்கு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ இதில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து காளிகேசன் டூர் போனோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் லீவ் டேலேருந்தே ஊருக்கு வரவே இல்லைங்க. எங்களோட சொந்த ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க நாகர்கோவில் தான். ரொம்ப நாள் ஆச்சு, சரி வரலையே, ஒரு 10 டேஸாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு தான் நான் இன்றைக்கி ஊருக்கு வந்தேங்க. சரி வந்தோன்னே 2 நாள் கழிச்சு எல்லோரும் பிளான் போட்டு காளிகேசன் ட்ரிப் போனான்ட்டு போனோங்க. காளிகேசன் எங்கே இருக்குன்னா, நாகர்கோவிலேருந்து 33 கிலோமீட்டரில் இருக்குது. மினிமம் 1 ஹவரில் போயிடலான்னு நினைக்கிறேங்க. பைக்கில் போனால் அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். நாங்கள் நிறைய பேர் இருந்தனால பாதி பேர்த்துக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கிறதுனால பாதி பேர் கார்லேயும் பாதி பேர் பைக்லேயும் போனோம். அப்புறம் எல்லோரும் ஒவ்வொருத்தருங்களாம் கிளம்பி காரில் ஏறி பிள்ளைங்கள்லாம் கத்திக்கிட்டே கிடந்துச்சு, சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு. அப்படியே காரை அவங்கள பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் மட்டும் பைக்கில் போனோம். ஏன்னா என்னால் பைக்கில் போனால் தான் வீடியோ எடுக்க முடியும். நான் பைக்லேயே போயிட்டுருந்தேன். லஞ்செல்லாம் நாங்கள் காலையிலேயே வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு வழியாக நாங்களும் பைக்கில் ஏறி அப்படியே கிளம்பினாங்க. போகிற இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஃபுல்லாக மவுண்டன்ஸ். ஒரு வழியாக நாங்களும் செக் போஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். சரி ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி ஜூஸ் குடிச்சிட்டு எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். பாதி பேர் மேலேயே போய் ரீச் ஆகிட்டாங்க. நாங்களும் சரி ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. மேலே போய் பார்த்தாங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறாங்க. நாங்கள் ஜூஸ் கொடுக்கக்கூடிய இடம் வந்து ஒரு செக் போஸ்ட்டுங்க. அந்த செக் போஸ்ட்டுக்கு மேலே வந்தோன்னா டவர் சுத்தமாக கிடைக்காது. அதனால தான் கீழேருந்தே ஒருத்தங்கள்டையா கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஃபோன் யாருக்குமே ரீச் ஆகலை. அப்புறம் மேலே வந்து பார்த்தோன்னா எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரி எதுக்குடா எல்லோரும் இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னா, அங்கே பாருங்கள் வரிசையாக கார் வரிசையாக நிற்குது. உள்ளே போகிறதுக்கு ஏதோ டோக்கன் எடுக்கணுமா. நாங்களும் ஒரு 1/2 ஹவராக நின்று பார்த்தோங்க. டோக்கனும் கிடைக்கிற மாதிரி தெரில, எங்களை உள்ளே விடுற மாதிரியும் தெரியல. அப்புறம் போய் ஒருத்தங்க இந்த போலீஸ் மாதிரி அவங்கள்ட்ட நின்னாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டதுக்கு, இல்லை இதுக்கு மேலே உள்ளே அலோவ் பண்ண முடியாது, போன கார் எதுவுமே ரிட்டர்ன் வரல, பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, நீங்கள் திரும்பி வீட்டுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எல்லாரும் ஆசைப்பட்டு வந்தவங்க. ரோடு எல்லாம் பயங்கர டேமேஜுங்க. பாதி வழி சூப்பராக இருக்குதுங்க, பாதி வழிக்கு மேலே ரொம்ப கஷ்டம்தான் கார் ஏறுறது எல்லாமே. நிறைய டேனிங்லாம் நிறைய ஏற்காடு மாதிரியே சுற்றி போகிற மாதிரியே இருக்குது. ஆனால் போக வரல ரப்பர் தோட்டம், பருத்தி செடி எல்லாமே பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்களும் அந்த ஃபால்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே போய் பார்த்தா பயங்கர மழையாக இருந்துச்சு, தூரலாக விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே நம்ம ஏற்காடை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பயங்கர சில்லாகவும் கிளைமேட் சூப்பராகவும் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. குட்டி பசங்க 2 பேருமே கொஞ்சமாக தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு அவங்க பாட்டுக்கு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தண்ணியெல்லாம் செம்ம சில்லாக இருந்துங்க. குளிக்கிற மூடே எங்களுக்கு பார்த்தோன்னே போயிடுச்சு. ஐயோ வெயில் இருக்குன்ட்டு வந்தோம். அப்புறம் எல்லோரும் ஒருத்தங்களா எப்படி குளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பசங்க 2 பேர்த்துக்கு தண்ணினா போதும், அவங்க பாட்டுக்கு உட்காந்து குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது மெயின் ஃபால்ஸ் இல்லைங்க. மெயின் ஃபால்ஸ் வந்து மேலே ஏறி போகணும். அந்த சைடு ஒரு திட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் போயிட்டுருக்காங்களா, அதுக்கு மேலே போகணுங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நாங்களும் சரி போகலான்ட்டு போகிறோம், ஏறுறோம். எங்களால் ஏறவே முடியலை, ரொம்ப தூரமாக இருந்துச்சு. என் தங்கச்சிங்களுக்கு வேறு 2 பேர்த்துக்கு வர முடியாது. நாங்கள் மட்டும்தான் மேலே போனோம். எங்களால் நடக்கவே முடியலை. நீங்களே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்துகிட்ருக்கோங்கிறத. அப்படியே மேலே ஏறி போகும்போதே குட்டி குட்டி ஃபால்ஸாக நிறைய இருந்துச்சு. ஆனால் அதில் எப்படி இறங்கணுங்கிற வசதி இல்லை. ஏன்னா ரொம்ப குட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருந்தனால ஏதோ ஒரு ஃபால்ஸில் எங்களால் இறங்க முடியாது. அதனால் அப்படியே நாங்களும் மேலே போய்கிட்டே இருந்தோம். பாதையும் ரொம்ப கல்லும் முள்ளமாக ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சுங்க எங்களுக்கு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறோம் நீங்களே பாருங்கள். மேலே ஃபால்ஸ் ரொம்ப தூரமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனால் பார்த்தோம், அப்படியே செலக்ட் பண்ணி கீழேயே ஒரு சின்ன போக வழியிலே ஒரு சின்ன ஃபால்ஸாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டோம், இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் கூடயும் வந்தவங்களால் மேலே ஏற முடியல. சரி இங்கேயே பாதியிலே இறங்கி இங்கே கொஞ்சமாக தண்ணி கிடக்குது, இங்கேயே குளிச்சுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் ஃபால்ஸு ஆனால் என்ன, அப்பப்போ மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்தனால எங்களால் ரொம்ப குளிக்க முடியலை. நாங்கள் வேறு ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு போயிருந்தோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் எங்களால் முடியலை. ஏன்னா நாங்கள் கரெக்டாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு. அவங்க கீழேயே விளையாண்டாங்க, மேலேயும் வந்து தண்ணியை பார்த்தோன்னா தண்ணியை விடுறதுக்கு மனசே இல்லை அவங்களுக்கு. எவ்வளோ ஜாலியாக குளிக்கிறாங்கன்னு பாருங்கள். என் தங்கச்சிங்க 2 பேர் தண்ணியில் வர முடியாதனால அங்கே ஓரமாக ஒதுங்கி இருந்தாங்க.
அதுக்குள்ளே 2 குட்டீஸுக்கும் பசி வந்து சிக்கன் நாங்கள் சில்லி மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை கேட்டு கொஞ்ச நேரம் அந்த சிக்கனை ரசித்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. குளிர வேறு செய்யுது ஒருத்தன் குளிரில் நடுங்கிக்கிட்டே இருக்கிறான். அந்த குளிர்லையே லெக் பீஸ் தான் வேணும்னு 2 பேர் கேட்டு அடம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஒருத்தனுக்கு கையே கிடுக்கிடுன்னு ஆடுது. ஆனால் அவன் எதையுமே பொருட்படுத்தாமல் 2 பேரும் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, மறுபடியும் என்ன பண்ணோம், நாங்கள் கொண்டு வந்த ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோங்க. அது சரியாக என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியலை, ஏன்னா வேறு ஃபோனில் எடுத்தனால சரியாக கேப்சர் ஆகிருக்காது. சின்ன சின்ன கிளிப் இருந்ததை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் சாப்பாடு வீட்டில் இருந்தே செஞ்சு கொண்டுட்டு போனோம். சாப்பாடு ஒயிட் ரைஸு, ரசம், சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, இந்த 4மே செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் எக்கு. அப்புறம் எல்லாருமே தண்ணியிலேயே உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே செம்ம மழை. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே என்ன பண்ணோம், சாப்பாடெலாம் பேக் பண்ணி அப்படியே கீழே வந்துட்டோம். மறுபடியும் கீழே வந்து தண்ணியிலேருந்து யாருக்குமே இறங்கிறதுக்கு மனசு இல்லை. சரி, வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு ஆளாக அப்படியே காரில் ஏறக்கூடியவங்களும் கார்லேயும் ஏறி, பைக்கில் ஏறக்கூடியவங்க பைக்லேயும் ஏறி அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோங்க. நாங்களும் எல்லோரும் ஏறியாச்சு, என்ன வேன் கிளம்பலையேன்னு போய் பார்த்தோன்னா இந்த சைடு இருந்து எல்லோரும் மறுபடியும் சிக்கன் உள்ளேருந்து மீதி இருந்த சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு சரி கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் 2 பேரும் பைக்கில் வந்தனால நாங்களும் பைக்கில் கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், ஏற்காடு மாதிரியே இருக்குதா, இதை தான் நான் சொன்னேன். அப்படியே ஏற்காடு தான். நமக்கு கூலிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் நிறைய பருத்தி செடியெல்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அதுலேருந்து எவ்வளோ பஞ்சு கீழே விழுந்து கிடக்குதுன்ட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். சரி, போகிற வழியில் எல்லோரும் ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தலைவலியாக இருந்துச்சு. சரி, டீ குடிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. டீ, பப்ஸு, ஜூஸு பசங்க எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க தான் எங்கள் மைனி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்ச மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் நாங்கள் விடலை, வீடியோ எடுத்துட்டோம். அப்படியே குடிச்சிக்கிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் பாருங்கள், கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க. என்ன எங்களால் காளிகேசை பார்க்க முடியலன்னா ஒரு வருத்தம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.